ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நித்தியன் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துகள். உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் சார்லஸ் ரோ அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவிலாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்போ கடந்த தடவை 3 தலைப்பு கொடுத்து உங்கள ஜெபம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ரேயர் மெசேஜ் கொடுத்துருக்கிறேன். இப்போ 4வது என்னென்ன மெசேஜ் வந்து பரிசுத்த ஆவியானவர் யார்? அப்போ பரிசுத்த யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தாமே கடவுளாவர். பரிசுத்த ஆவி திருத்துவத்தில் ஒரு 3ஆம் விளங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று நிறைய பேருக்கு தெரியாது. மத்தேயு 28:19 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்றார். குறிப்பு: பரிசுத்தாவினருக்கு தேவ ஆவியானவர் தேற்றவாளன் என்று போன்ற மறுபெயர்களும் உண்டு அவருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தாமே கடவுளாவார் என்று எவ்வாறு அறிகிறோம்? தேவனை போன்றே ஆவியானவரும் கிரியை செய்வதால் அவரும் கடவுளாவார் என்று காண்கிறோம். 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியினால் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:17 பின்பதில் தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரிய காரியங்களை அறிய மாட்டான். அப்போஸ்தலர் 8:29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு கிட்ட சொன்னார். ஆவியானவர் தான் சொன்னார் பிலிப்பு கிட்ட. அப்போஸ்தலர் 12:2 அவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவரை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ரோமர் 8:6 என்ன சொல்லுது? அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமுகச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாரு. நமக்கு என்ன வேணும் சமயத்தில் தெரியாது. ஆண்டவரே நமக்கு ஒன்றுமே நமக்கு தெரியாது. நம்ம சாதாரண மனுஷன் தானே. அவங்க நமக்கு என்ன தேவைன்னு போது பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருந்தால் அவர் நமக்காக பரிந்து பேசுவார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியான தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான் வாழ்க்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். மத்தேயு 12:28 நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறதே. பரிசுத்தாவின் வல்லமையினால் பிசாசை துரத்த வேண்டும். யார் பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறவங்க தான் பிசாசை துரத்தணும். எல்லாரும் துரத்த போய் அவங்க துரத்துறவங்க மேலே பாஞ்சு போயிடும். அதனால் பரிசுத்த வல்லமை உள்ளவங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்க, அந்நிய பாஷை பெறணும். அவங்களால அவங்கள பார்த்தாலே பேய் ஓடி போயிடும். ஏன்னா அவங்கள சுற்றி அபிஷேகம் பெற்றவங்க சுற்றி எப்பவுமே நெருப்பு வளையம் இருக்கும். நமக்கு தெரியாது, பேய்க்கு தெரிஞ்சிடும். அப்போ டாக்டர் வியாதியை தான் குணப்படுத்த முடியும், பேயை அவரால் வெட்ட முடியாது. பரிசுத்த ஆவியினால் தேவனை அறிய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியை கனம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவி ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12, 4, 7, 8, 9, 10, 11, 12 பாருங்க. 11 பாருங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினால் ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிவும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியான நடப்பித்து தம் சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சங்கீதம் 139, 7-10 உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீ அங்கே இருக்கிறேன். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தை கடையாந்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உலகத்தை உருவாக்கினதில் பரிசுத்த ஆவியினர் பங்கு உண்டா அப்படின்னு கேட்குறீங்க? ஆம், உலகத்தை உண்டாக்க போது ஆவியானவர் கிரியை செய்தார். ஆதியாகமம் 1:2-3 இருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1:3 இருக்கு. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. யோபு
3:33 இருக்கு. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லோருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? நித்திய காலமே ஆவியானவர் இருந்து வருகிறார். ஆதியாகமம் 6:3 என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனுடைய போராடுவதில்லைன்னு இருக்குது. ஆதியாகமம் 41:32 இருக்கு. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டா என்றான். தானியேல்ல 6:3 இப்படி இருக்கையில், தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியை ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்போஸ்தலர் 10:10 நசராய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோட கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவன் சுற்றி திரிந்தார். உங்கள் தகப்பனாயிருக்க ஒரு இடத்துல மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? லூக்கா 13:11 பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மத்தேயு 12:31 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானுக்கு விரோதமாக தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மார்க் 3:22 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் அவன் என்றென்றைக்கும் ஒரு பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். சிலவங்க அந்நிய பாஷை ஜெபம் பண்ணாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. எல்லாம் புறஜாதி மக்கள் தான், இவங்க என்ன இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, இது இப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, எனக்கு சொன்னாலும் நான் மன்னிச்சிடுவேன், பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொன்னால் நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. சிலவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அது என்ன பாஷை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு பாஷை பேசினா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி புரியும் அவங்களுக்கு? அவங்க பரிசுத்த அபிஷேகம் பண்ணுறது அவங்களுக்கு அவங்க என்ன பேசுறதுன்னு புரியும். சும்மா எல்லாத்துக்கும் புரியுமா? புரியாது. இஷ்டத்துக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்கள யாரை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவங்கள பற்றி பேசாதீங்க, கடவுளுடைய கோபானாக்கி ஆகிராதீங்க. லூக்கா 12:10 எவனாகிலும் மனுஷகுமார் விரோதமாக விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக விதூஷணம் சொல்கிறவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எல்லாத்தையும் மத்தேயு, மார்க், லூக்கா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. யோவான் 20:20 என்ன சொல்ல, அவர்கள் மீது ஊதி பரிசுத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ஆண்டவர். பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. யோவான் 20:30 இந்த புஸ்தகத்தில் எழுதிய வேறு அநேக அற்புதங்களை இயேசு நம்ம சீஷருக்கு முன்பாக செய்தார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேன் எவனோ அவனை எனக்கு சகோதரனும் சகோதரியும் என்று என் தாயுமானவராக இருக்கிறார் என்று. அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்தை. அப்போ என்ன சொல்ற, தேவனுடைய சித்தத்தைப்படி சித்தன் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு அவருடைய சித்தம் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க தான். பின்பு மார்க்கில் 16 15-18 பின்பு அவர்கள் நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசையுங்கள், எல்லாத்தையும் பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவா? விசுவாசம் ஞானஸ்தானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. விசுவாசியாதவனா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகள் நடக்க அடையாளங்கள் என்ன? அவங்க அடையாளம் என்ன? என் நாமத்தின பிசாசுகள் அற்றுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதனை யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ மத்தேயு 28 18, 19, 20 பின்பகுதியில் அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம யாரை கும்பிட்றோம், யார் நம்ம ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம்? சகல அதிகாரம் உள்ள ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து, என்ன கொடுத்து? ஞானஸ்தானம் தான் கொடுக்க சொல்கிறாரு. பின் இது 22 பின்வருவது, இதோ உலகத்தின் முடிவு பரிதமும் சகல நாட்கள் நான் உங்களோட இருக்கிறேன் என்றார். இப்போ எப்போ நமக்கு ஆண்டவர் இருக்காரு, நம்மக்கிட்ட ஆண்டவர் நம்ம ஞானஸ்தானம் அபிஷேகம் பரிசுத்த நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம கூடவே ஆண்டவர் இருப்பார். யார்? ஆவியார் நம்ம கூடவே இருப்பார். நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வருவார். நம்ம கூடவே ஒரு ஆள் நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஆவியானவரே பரிசுத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் கூடவே வருவார். எங்கே போனால் நம்ம நமக்கு ஒரு சொல்லுவோம், ஒரு செகண்டில் தாங்க அப்படி ஒரு ஆக்சிடென்ட் டக்குன்னு எனக்கு ஆண்டவர் காப்பாது, யாரோ
யாரும் நீ காப்பாற்றின ஆண்டவர் தான் வந்து காப்பாற்றிருப்பாரு. ரோட்டில் போனோம், ஒரு வண்டி பக்கத்தில் வந்துச்சு, ஒரு நிமிஷம் தாங்க, டக்குன்னு யாரும் உன்னை காப்பாற்றினாங்க, ஆண்டவர் தான் திருப்பாரு. நீங்கள் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அதோட விஷயமே தனி தான் நமக்கு. ஆண்டவர் அபிஷேகத்தை பரிசுத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தை பெற்றுக்கொள்வது எப்படி பரிசுத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்பொழுது அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளார் என்றும், யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம அன்பு இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆலோசனை இது. பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு பின்மாரியின் காலம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை கர்த்தர் தமது ஆவியை ஊற்றுகிற ஒரு நேரம். தம்முடைய ஜனங்களை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பரிசுத்தாவின் பின்மாறி ஜனங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டது. இந்த முன்மாறி மழை பெய்ய பெந்தெகோஸ்தே தினத்தில் மேல் வீட்டில் காத்திருந்த சீஷர்கள் மேல் முதல் தடவை வர்ஷிக்கப்பட்டதாம். காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த 120 பேரும் பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஆனந்த தைரியத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து பரிசுத்தாவியின் எழுப்புதல் ஆரம்பமாயிற்று. பேதுரு வசனத்தை பிரசித்தி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்ட யாவர் மேலும் அத்தனை பேர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் பவுல் வாஞ்சையுள்ளவர் மேல் தன் கைகளை வைத்து ஜெபித்த போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் மனம் முதலும் ரட்சிப்பும் அபிஷேகமும் காணப்பட்டது. அதுதான் ஆதி திருச்சபையின் எழுப்புதல். தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. பரிசுத்தமாக வாழ பரிசுத்த அபிஷேகம் தேவை. ஆவியான பெயரே பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை 3 இடத்துல இருக்குது. பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் 226 இடத்துல இருக்குது. திரும்ப இருக்குது. அப்படியால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது அதுதான் ஆவியின் வரங்கள் நம்மிலே கிரியை செய்கிறது. என்ன? அந்நிய பாஷை வரங்கள், பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ண வரங்கள், தீர்க்க தரிசன வரங்கள், ஆவிகளை பகுத்தறிந்த வரங்கள், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாச வசனம், சுகமளிக்கும் வரம், அற்புதங்கள் செய்கிற வரம் ஆகிய வரங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வரங்களின் மூலமாக நாம் கர்த்தரை தேவனை நினைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. மட்டுமல்ல, அபிஷேகத்தால் உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை நம்மால் ஜெயிக்க முடிகிறது. சாத்தான் கொண்டு வருகிற எதிர்ப்பு தடைகளை நொறுக்க முடிகிறது. மந்திரவாதிகளையும் சவால் விட்டு மேற்கொள்ள முடிகிறது. பில்லி சூன்யங்களையும் செய்வினைகளையும் தகர்த்து போட முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு மிகவும் தேவை. எல்லாரும் இதை பார்க்குறவங்க எல்லாரும் பரிசுத்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க. கேட்குறோம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே என்னை அபிஷேகங்கப்பா, அபிஷேகங்க ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, என் இல்லத்தில் வாங்கன்னு கூப்பிட்டுங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக செய்வார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளோ நாளைக்கு இந்த உலகத்தில் நான் இருக்க போகிறோம்? எவ்வளோ நாளைக்கு நம்ம தர்க்கம் பண்ணிட்டு இருக்க போகிறோம்? நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் போது பரிசுத்தாவை பெற்றீர்களா என்று அப்போஸ்தலர்கள் கேட்டார். அப்போஸ்தலர் பவுல் கேட்கும்போது, விசுவாசிக்கும் போது கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை பெற வேண்டும். பாவம் மன்னிப்பை பெற்றுவிட்டேன், ரட்சிப்பை பெற்றுவிட்டேன் என்று அந்த அனுபவத்தில் நின்றுவிடக்கூடாது. மேற்படி ஏறுகிறவர்களுக்காக காணப்பட வேண்டும். உன்னத அனுபவங்களுக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட நீ சீஷர் இருந்த போதிலும் கர்த்தர் அவர்களை பரிசுத்தாவினால் நிரப்பும்படிக்கு காத்திருந்து ஜெபிப்பிக்கும்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 ஆண்டு காலங்கள் அவர் உண்டு வாழ்ந்து உறங்கிய போதிலும் கூட அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவையாக இருந்தது. அப்போ இயேசு கூட இருந்தவங்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் தேவையாக இருந்தது. அப்போஸ்தலர் 1:8 என்னது? பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லோர்களும் ஸ்திரீகளோடும் இருந்தாங்க. ஸ்திரீகளோடு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களில் சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர். அவர்கள் நடுவில் பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்கிறாரு? இப்போ எழுந்து நிற்கிறாரு. அப்போ 120 பேர் இருக்காங்க. அப்போஸ்தலர் 2:1-4 பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்தால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும்
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அவருடைய சகோதரன் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு மரியாள் கூட நம்ம பையன் தானே, அவங்க இதாவே இல்லையே, நமக்கும் பரிசுத்த ஆவி வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் பெற்றுக்கொண்டாங்க. அவங்களும் வாஞ்சியோடு இந்த இதில் 120 பேரோட அவங்களும் இருந்தாங்க. இயேசுவோட சகோதரர்களும் அதில் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2:4 பாருங்க, அதில் இருக்கும். மனம் திரும்பி பரிசுத்தாவி பெரும் வழியை பேதுரு அன்றைக்கு யூதருக்கு விவரித்தார். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வாரத்தை பெறுவீர்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவி, சிலவங்க பரிசுத்தாவி எடுத்து அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்துக்கங்க. இப்போ 2 அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி, அதுதான் முதற்படி, மனம் திரும்புங்கள் என்றால் உள்ளம் சுத்திகரிக்கப்படுதல், பாவமர கழுவப்படுதல் என்று அர்த்தம். யாருமே அழுக்கடைந்த ஒரு பாத்திரத்தில் பால் வைப்போமா? பால் வைப்போமா? யாரு சகதியும் சேருமா இருக்க பாத்திரத்தில் பால் வைப்போமா? தூய்மையான பால் வைக்க மாட்டோம். அதே மாதிரி சுத்தமான இருதயமாக இருக்கணும். சுத்தமான இருதயத்தை நம்ம யாருக்கும் மனதார எந்த துரோகம் நினைக்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. எதுவுமே சுத்தமான இருதயமாக நமக்கு இருக்கணும். அப்போ பால் தூய்மையான பால் ஊற்றும்போது பாத்திரத்தின் உட்படுத்தி நன்றாக கழுவி சுத்தப்படுத்துவோம். அதே மாதிரி பாத்திரத்தை கழுவ சுத்தமான தண்ணீர் தேவை. நம் உள்ளத்தை கழுவ கிறிஸ்துவின் இரத்தம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 பின்பகுதியில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. அழுக்கான பாத்திரம் நமக்கு வேண்டாம். சுத்தமான இருதயம், சுத்தமான இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு எதிர்பார்க்கு. அந்த இருதயம் பார்க்கும்போது ஆண்டவர் உடனே அவருக்கு அந்த உள்ளத்தில் அவர் தங்குற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். என்ன அப்படி அழுக்கிறது நம்ம இருப்போமா? ஒரு மேலும் அழுக்கா இருக்கு, நம்ம அந்த ரூமில் இருப்போமா? இருக்க மாட்டோம். சுத்தமான இருதயம் நல்ல ஒரு பெட்டு கிட்டு போட்டு டக்கு பண்ண படுத்துருவோம். அப்படி தானே நமக்கு ஒரு மனசில் மாறும். சாதாரண மனுஷன் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி ஆண்டவர் இயேசப்பா நம்ம உள்ளத்தில் வரும்போது சுத்தமாக இருக்கணுங்க. யாருக்கும் மனசார்பு, யாருக்கும் எந்த தூரம் நினச்சிடாதீங்க. யாருக்கும் எதுவும் கேட்டால் கொடுங்க. ஒரு சமயம் அவங்க இருக்கிறாங்களோ நம்ம இருப்போமோ தெரியாது. நம்ம என்ன இருப்போம், நம்ம போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவோம். நாளைக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம இருப்போமோ அவங்களும் தெரியவே தெரியாது. கேட்கும்போது இருந்தால் கொடுங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ என்ன நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். யாரும் சேர்த்து வைக்க போகிறோம்? 3வது தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைப்போம்னு வச்சுக்க. 3 தலை 4 சேர்த்து வச்சுட்டு போயிடுவோம். அவன் நல்லா இருப்பானா கெட்டு எப்படி இருப்பான்னு நமக்கு யார் சொல்ல போகிறா? நம்ம வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வச்சுட்டு போகிறோம். அதனால் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். யார் கேட்குறவங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழைக்கு செய்கிறோம், எனக்கே உதவி செய்ய. ஏழைக்கு இறங்க கர்த்தருக்கே கடன் கொடுக்கலாம். கர்த்தருக்கே அவன் கடன் கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஏழைக்கு செஞ்சு கர்த்தருக்கே கடன் கொடுக்க போகிறேன். சரி, மனம் திரும்பும் போதே இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான தீர்மானத்தில் வாருங்கள். யார் யாரோட ஒப்புரவாகுமோ ஒப்புரவாகுங்க. என்னென்ன குரல் திருப்பி கொடுக்கணுமோ கொடுத்துருங்க. யாரோட சமாதானம் இருக்க வேண்டுமோ எல்லோரும் சமாதானமாக இருங்க. நம்ம வீட்டில் ஒரு பிரதம மந்திரி நம்ம என்ன செய்வோம்? ஒரு மந்திரியோ நம்ம வீட்டுக்காரங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தமாக வைப்போம்ல. அது மாதிரி ஏசப்பா நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளத்தில் வராருன்னா, ஆவியான நமக்கு வராருன்னா, நம்ம வீட்டை சுத்திகரிப்பது போல் நம்ம இதயத்தை சுத்திகரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டுக்கணும். ஞானஸ்தானம் பெறுங்க. 2 அப்போஸ்தலர் 2:30 பின்பகுதியில் வாசிங்க. ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்புவது மட்டும் போதாது, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடனே ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானத்தை குறித்து வாதிடவோ தர்க்கிடவோ கூடாது. நான் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். சின்ன பிள்ளை எடுத்தது ஞானஸ்தானம் இல்லையா, அது திருப்பி ஞானஸ்தானம். அது நமக்கு தெரியல, நமக்கு தெரியாமல் ஞானஸ்தானம் என்ன அப்படி தெரியாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரியுது ஞானஸ்தானம்னா என்ன அப்படின்ட்டு. ஞானஸ்தானம் கண்டிப்பாக நம்ம கிறிஸ்தவன் கண்டிப்பாக எடுக்கணும். முழுக்க ஆண்டவரே யோர்தான் ஞானஸ்தானம் எடுத்தார்ல, அது மாதிரி நம்மளும் ஞானஸ்தானம் எடுக்கணும். எங்கே தான் இருந்துக்கோங்க, ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துருங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காதீங்க. அப்போ இப்போ அது ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்போ தேவையில்லை, அது போதும் என்று வாதிட்டேன். கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்தார் என்பதை பகிரங்கமாக சாட்சி அறிவிக்கும்படிக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாக நமக்கு வேணும். இது ஞானஸ்தானம் பற்றி அடிப்படை நம்ம இயேசுவே உண்மையான தேவனை எல்லாருக்கும் நான் சொல்ல முடியும். உலகம் ஃபுல்லாக சொல்கிறாரு, உலகம் ஃபுல்லாக போங்க, நாமத்தில் உலகம் ஃபுல்லாக போங்க, போய் நீங்கள் பிசாசை விரட்டுங்க, என்ன க்ளீனாக சொல்கிறாரு, வியாதிகளை குணப்படுத்துங்க என்ன சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஆண்டவருடைய பரிசுத்த அபிஷேகம் இருந்து அந்நிய பாஷையில் இருந்தால் தான் பேய் நம்மளை பார்த்து பயந்து ஓடி போயிடும். நம்ம கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படும் அனுபவத்தையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூட புதிய ஜீவனோடு எழுந்திருக்கும் அனுபவத்தை நம் ஞானஸ்தானத்திலே பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது தான். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாப்பை போல் இறங்கி தமிழ் வருகிறதை கண்டார். தேவப்பிள்ளையே, கிறிஸ்து உனக்கு முன் மந்திரியாக இருக்கும்போது ஒருபோதும் ஞானஸ்தானத்தை குறித்து தர்க்கியாது. சிறுப்பிள்ளையை போல கர்த்தருடைய வசந்த கீழ்ப்படி முழுகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவாய்.
தாகமாய் இருங்கள். பரிசுத்த ஆவியின் மிகவும் விலையேற பெற்றவர், விலை மதிக்க முடியாத பொக்கிஷமானவர் அவர். பரிசுத்த ஆவி சாதாரண நீங்கள் எடை போட்டுறாதீங்க. பரிசுத்த அபிஷேகம் பெற்றவங்களும் சாதாரண எடை போட்டுறாதீங்க. அவர் பரிசுத்த ஆவி மிகவும் விலையேற பெற்றவர். அவர் எல்லாரும் ஆவியானவர் எல்லாத்துக்கும் உள்ள இறங்கிட மாட்டார். சுத்தமான பொறுத்த பரிசுத்தம் அவங்க சுத்தமான இருதயத்தை இருப்பாங்க. நீங்கள் வெளில என்ன இவ்வளோ பேசுகிறாங்க, அப்படி பண்ண எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மனுஷ முகத்தை பார்க்குறான். தேவன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்குறாரு. அவர் உள்ளத்தை நம்ம சுத்தமாக இருந்தால் தான் அவர் பரிசுத்த ஆவி அபிஷேகம் நிரப்ப பரிசுத்த நம்ம உள்ளத்தை இறங்குவார். இல்லாட்டி இறங்க மாட்டார். நீங்கள் வெளில எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, உள்ள அவ்வளோ கேடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இறங்க மாட்டார். வெளியில் சும்மா திட்டிக்கிட்டு சும்மா வெளியே இறங்க பேசியிருக்கும், உள்ள அவங்க சுத்தமாக இருக்கும். அப்போ தான் அவங்க பரிசுத்த ஆவி அவர் அவங்க உள்ளத்தை தங்குவார். பரிசுத்த மிகவும் விலையேற பெற்றவர். அவர் சாதாரண காசு கொடுத்து வாங்குறவங்களாம் கிடையாது. அவர் விலையேற பெற்றவர், இலவசமாக தான் அவர் கொடுப்பார். விலை மதிக்க முடியாத பொக்கிஷமானவர். யார் யார் தாகத்தோடும் வாஞ்சியோடும் அவரை தேடுகிறார்களோ அவர்களே அவரை பெற்றுக்கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். லூக்கா 11:12 என்ன இருக்குது? லூக்கா இயேசு சொன்னார், உங்கள் தகப்பனார் ஒரு மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அது முட்டை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவரால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்றாலும் பரிசுத்த ஆவியை பெற்றதோடு நின்று விடாதீர்கள், ஆவியினாலே நடத்தப்படுங்கள். எவர் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோ அவள் தேவனுடைய புத்திரிகளாக இருப்பீர்கள். யார் இப்போ புத்திரர்களாக இருப்பாங்க? தேவனுக்கு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுபவர்கள் தான் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். 1 சாமுவேல் 2:29 தாவீதில் அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ண தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போவேன் யார் என்று சொன்னான். இப்போ அபிஷேகம் பண்ண யாரும் அடிச்சிடாதீங்க, யாரும் தொட்டுறாதீங்க. அப்போ கடல் பயங்கர கோபமாகிடுவார். அப்போ சொன்ன பின்னும் பாருங்கள் 1 சாமுவேல் 2:26-11 நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவது மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். 1 சாமுவேல் 26 கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். அது எப்பேற்பட்ட அபிஷேகம்! ஒருத்தர் கையை ரொம்ப பயப்படுவாங்கங்க. அபிஷேகம் பற்றி தெரிஞ்சவங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஒரு அந்நிய பாஷை அபிஷேகம் பண்ணுறவங்க தொடமாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. பயங்கர அது ஆண்டவரே இறங்கி கோபமாகிடுவாருங்க. அநேகர் அபிஷேகத்தை பெறுகிறார்கள், ஆனால் பரிசுத்தமாய் ஜீவிக்காதனால் அதை இழந்து வருகிறார்கள். அந்த மாதிரி அபிஷேகம் யாரும் திரும்பி இழந்து போகுது, திரும்பி அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவள் தாங்கள் பெற்ற அபிஷேகத்தின் மேன்மை என்ன, விலை மதிப்பு என்ன என்று தெரிவதில்லை. தேவப்பிள்ளையே, நீ எதை இழந்தாலும் பரிசுத்தாயின் அபிஷேகத்தை ஒரு நாளும் இழந்து போகாதே. மாமிசப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நாம் பெற்றிருக்க அபிஷேகம் நம்மளை கடைசி வரை வழி நடத்தும். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆமீன். பரிசுத்த ஆவியானவரே வாரும் என் உள்ளத்தில் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டோடைய அபிஷேகம் நமக்கு கண்டிப்பாக எப்போதுமே கிடைக்கும். இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கோம் தெரியுங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன்னா, சாத்தானும் பரிசுத்தவானுமா. அப்போ ஒரு மாதிரி சாத்தான் என்ன பண்ணுச்சு, பரிசுத்தவான்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்ததான். ஏரிக்கடன் சென்று முறையிட்டானா. என்ன பண்ணிச்சு, சாத்தான் இந்த பரிசுத்தவான்களாம் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வச்சுச்சான். இயற்கையிடம் போய் சென்றுச்சான். இயற்கையே நான் அழிக்கிறேன்னு சொன்னேன். இயற்கை சார் நான் அழிக்கிறேன், நான் நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ அழிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிச்சான். அந்த இயற்கை என்ன பண்ணுச்சு, சூரியன்கிட்ட போய் சென்று சூரியனே இந்த பரிசுத்தவனை சுற்றி அழித்து விடு என்றது. அப்போ சூரியனை ஏற்கனவே ஜோஷுவா என்ற பரிசுத்தவன் என்னை அசையாமல் ஆடாமல் வானத்தில் ஒரு நாள் முழுவதும் நிற்க வைத்துட்டான். ஆதால் பரிசுத்தமான மனிதனை என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ச்சான். அப்போ பரிசுத்தமான மனுஷன் யார்? அவன் பரிசுத்தமான மனுஷன், அபிஷேகம் பெற்றவன் தான் பரிசுத்தமான மனுஷன். அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிச்சான். உன்னை இயற்கை என்ன செஞ்சான், நான் கடலில் சென்று கடலே நீயாவது பரிசுத்தவானை அடிக்கக்கூடாதா என்றது. அப்போது கடல் அது என்னால் முடியாது. ஏற்கனவே மோசே என்ற பரிசுத்தவான் சாதாரண கோலை வைத்துக்கொண்டு என்னை 2ஆக பிளந்துட்டான். அதை நான் மறக்கலை. அவர் வழிபடும் நம்மையெல்லாம் படைத்த இயேசுநாத இறையாதே அமைதியெல்லாம் இரு என்று ஒரு முறை என்னை அதட்டி அமைதியாக்கி மற்றும் என் மீது நடந்து போனதும் பத்தாது என்று பேதுரு என்ற சீஷனையும் என் மேல் நடக்க வைத்து விட்டார். என் கொட்டத்தை அடக்கிட்டார். எனக்கு இன்னும் மறக்கவில்லை. தேவ மனுஷனுக்கு விரோதமாக என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுச்சான். என்ன சொல்லிச்சு, சூரியன் சொல்லிடுச்சு. 2வது கடலும் சொல்லிடுச்சு. 3வது அந்த இயற்கை என்ன பண்ணிச்சு, வேதனையோடு நெருப்புன்னு சொல்லிச்சான். நெருப்பே உன் எரிக்கும் சக்தியால் இந்த பரிசுத்தவன்கள் அழிக்கக்கூடாது என்றது. ஒரு முறை சாத்ராத், மேஷாத், ஆபேத்நேகோ என்ற 3 பரிசுத்தவன்கள் அழிக்க நினைத்தேன். ஆனால் என் நெருப்பு வாசனைகள் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. அன்றிலிருந்து பரிசுத்தவன் கண்டால் எனக்கே ஒரு பயம்தான் இருந்துச்சான்.
சரி மலையிட மாதிரி சொல்லலாமான்னுச்சான். மலையிட இயற்கையை செஞ்ச மலையே நீயாவது பரிசுத்தவான்களை அழிக்கக்கூடாது, எனக்கு உதவி செய்யக்கூடாதான்னு இருக்கான். அதற்கு மலை சொன்னிச்சான், ஒரு மாதிரி இஸ்ரேல் தேசத்திற்கு மழையை பெய்யாமல் இருந்து கடும் பஞ்சத்தை உண்டாக்கிட்டேன். ஆனால் எலியா என்ற பரிசுத்தவான் உள்ளங்கை மேகத்தில் என்னை கொண்டு வந்து வெள்ளத்தை உண்டாக்கிட்டான். பரிசுத்தவான்களை என்னால் ஏதும் செய்ய முடியாது. அப்போது இயற்கை மிகவும் கோபம் கொண்டு இந்த பரிசுத்தவன் அழிக்க வேறு வழி இல்லையா என்று கத்தினது. அப்பொழுது சிருஷ்டிகள் யாவும் பரிசுத்தவன் அசைக்கவும் அழிக்கவும் முடியாது, ஒரு நாளும் முடியவே முடியாது. இவ்வளவு ஏன் சாத்தானாகிய நாங்கள் சில மனிதர்களிடம் குடியிருப்போம், எங்களை சில பரிசுத்தவான்கள் பெரிய கூட்டங்களில் எங்களை ஆட வைத்து விடுவார்கள், அவர்கள் கிட்ட போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அப்போ என்ன பண்ணுச்சு, இப்போ அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்மையே அசைத்து விடுவார்கள். சேனையின் தேவனை கர்த்தரை முழு மனதால் விசுவாசித்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து வரும் பரிசுத்தவான்களை இயற்கையாலும் சாத்தானாலும் எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. சின்ன பாட்டு பாடுவேன், டைம் இல்லை, சரி ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிடுறேன். இப்போ எல்லாம் நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை எல்லோரும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். சரி ஒரு பாட்டு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வாழ்நாள் எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வாழ்நாள் எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால், ரட்சிப்படைய வழி இல்லையே இரட்சகர் இயேசு வழி அவரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சரி ஜெபம் பண்ணிடுறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாள் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவரே திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. வந்து ஆண்டவரே இந்த நல்ல நாளை பார்த்ததுக்கு நன்றி ஆண்டவரே, நல்ல நாளை காண செய்து நன்றி ராஜா. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஒரு தேவையிலாம் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள ஒரு உதவி செய்யுங்க கர்த்தாவே. எல்லோரும் பரிசுத்தாவி என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவர், தான் செய்து இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவையிலாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவர், ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவாதி தேவனே, உமது பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போதும் சித்தமில்லை ஆண்டவரே. உமது வருகை தாமதம் என்பது எல்லாரும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு பரவ வந்தாலும் நீங்கள் நினச்சிட்ருங்க ஆண்டவர். எல்லாரையும் ஆண்டவரே பரிசுத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்தால் நிரப்பியவர்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஷோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஷோவை பார்க்குற அப்பா நீ தூரத்துக்கு சமீபத்துக்கு தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவரே, தூர தேசத்தில் பார்க்குறவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்க மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்திக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வார்த்தைகளை கேட்டீர்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஆலோசனை பெற வேண்டும் என்று சொன்னால் திரையில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.